கைஸ் என்னாச்சுன்னா காலையில் கிளைமேட்லாம் நல்லா இருந்தது, காற்றும் நல்லா அடிச்சுட்டே இருந்தது. சரி கொல்லிக்கு போயிட்டு வருமேன்னு கிளம்புனேன். கூட பில்லாவும் கிளம்பி வந்துட்டான். சரி அங்கே வந்தால் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் கையில் ரோப்போடே வந்துட்டேன். ஏன்னா பயிரை எல்லாத்தையும் மெரிச்சு துவச்சிருவான். ஆள் பார்க்காதனால பெரிய ஆள் மாதிரி இருப்பான், ஆனால் இன்னமும் அவன் குழந்த மாதிரி தான். ஏன் சொல்கிறேன்னா அவனுக்கு 1 வயசு தான் ஆகுது. சுற்றி கொயத்தப்பு தான் கைஸ். சரி நான் போய் ஒரு கல்லில் உட்காந்தேன், அவனும் வந்து பக்கத்தில் நின்னான். சரி அளவு வச்சு பார்ப்போமேன்னு பார்த்தா என்னை விட ஹைட்டாக இருக்கிறான். சரி காற்று தான் வளைச்சி அடிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த கல்லிலே படுத்துட்டேன். பில்லாவும் பக்கத்துலேயே படுத்துட்டான். உண்மையை சொல்கிறேன் கைஸ், சுற்றி பச்சை பசேன்னு கொயத்தப்பு நடுவில் ஒரு மாங்காய் மரத்துக்கு அடியில் படுக்கிற சுகமே தனி சுகம் தான். ஏன் சொல்கிறான், சும்மா சொர்க்கம் மாதிரி இருந்தது. சரி லேட்டாகுதே நானும் கிளம்பிட்டேன். அவனுக்கு வர மனசே இல்லை, அவளுக்கு அங்கேயே படுத்துட்டு இருந்தான். நானும் கூட்டு பார்த்தா அவன் வரவே இல்லை. சரி எப்போ தான் வருவான்னு நானும் பார்த்தேன். திடீர்னு என்ன நினச்சேன்னு தெரியல, பயம் வந்துடுச்சு போல். பின்னாடியே ஓடியாந்துட்டான். திரும்பி பார்த்தா திரும்பியும் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு வரத்துக்கு மனுஷே இல்லை பழகு. மூஞ்ச பார்த்தா அப்பாவே போல மாதிரி வச்சிருந்தான். சரி நானும் கூட்டு பார்த்தா வரல. வாடா பிரியாணி வாங்கி தரஞ்சோன்னே பயப்புலிக்கு பிரியாணி சொன்ன வார்த்தையே குடுக்குன்னு ஓடியான்ட்டான். சரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு பில்லாவை பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.